நீங்க உண்மையிலேயே ஒருத்தரை காதலிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த அறிகுறிகள் எல்லாம் உங்ககிட்ட கட்டாயம் இருக்கணும். காதல் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான உணர்வு. ஒவ்வொரு நபரும் காதலிக்க விரும்புறவங்க, சிலர் மீது உங்களுக்கு ஒரு விதமான அன்பு ஏற்படலாம். அது காதலா இல்ல கிரஷா அப்படின்னு நினைச்சு நீங்க குழப்பம் அடையலாம். நீங்க காதலிக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர்ட்ட சொல்லும்போது, நீங்களே நம்பும் போதும், ஆரம்பமா முதல்ல அந்த எதிர்வினை ஆச்சரியமா தான் இருக்கும். வெறும் மோகம், உண்மையான அன்பை வேறுபடுத்தி பார்க்கறது உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாவே இருக்கலாம். உங்களுடைய உணர்வுகளை தெளிவுபடுத்த இந்த அறிகுறிகளை நீங்க பாருங்க. ஒவ்வொரு நபருக்கும் காதல் தனித்துவமா வெளிப்படுது அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. 3 முக்கியமான கூறுகளை வலியுறுத்துறாங்க. அது நெருக்கம், ஆர்வம், அர்ப்பணிப்பு. இது 3 ஒரே நேரத்துல தேவையில்ல அப்படின்னு சொன்னாலும், இதுல சிலவற்றை காண்பிக்கிறது நீங்க சரியான பாதையில இருக்கிறத குறிக்குது. கல்வி சாதனைகள்ல தொடங்கி உறவு, வரலாறு வரை தனிப்பட்ட விவரங்களை கொஞ்சம் கூட சிரமம் இல்லாம பகிர்ந்துக்கிறத நீங்க கண்டீங்க அப்படின்னு சொன்னா, அது உண்மையான அன்புடைய வலுவான அடையாளம். இந்த வெளிப்படைத்தன்மை ஆழமான தொடர்பை உண்டாக்கி நம்பிக்கையை வளர்க்குது. எனவே இந்த வெளிப்படைத்தன்மை இருக்குதான்னு பாருங்க. ஒண்ணா எதிர்காலத்தை கற்பனை செய்யறது. உங்கள் எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் நாள் முழுவதும் உங்க மனசை ஆக்கிரமிச்சு, உங்களுடைய துணையை பற்றிய பகல் கனவு நீங்க காண்றீங்க அப்படின்னு சொன்னா, அது உண்மையான அன்புடைய வலுவான அறிகுறி. நீண்ட கால இலக்குகளை ஒண்ணா திட்டமிடுறதும் விவாதிக்கிறதும் ஏற்கனவே பகிரப்பட்ட அர்ப்பணிப்பை குறிக்குது. உறவை மிகவும் கணிசமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் உணர வைக்குது. நேர்மறையான மாற்றம். காதல் உங்கள் உணர்ச்சிகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துது. இது அரவணைப்பு, மகிழ்ச்சி உணர்வை தூண்டுது. நீங்க நேர்மறையாகவும் உதவிகரமாகவும் உணர்றீங்க. இது ஒரு இளைஞருக்கு இருக்கக்கூடிய உற்சாகத்தை போலவே உங்களை இளமையாகவும் உற்சாகமாகவும் உணர வைக்கும். இந்த நேர்மறையான மாற்றம் உங்களுடைய மனநிலையை மட்டும் பாதிக்காம உங்க வாழ்க்கையில மற்ற அம்சங்களையும் பரவி ஒட்டுமொத்த நலவாழ்வை அதிகரிக்க வழிவகுக்குது. உங்க அன்புக்குரியவர்கிட்ட இருந்து கவனத்தை ஈர்க்கணும். காதல் நிலையான இணைப்புக்கான விருப்பமா வெளிப்படுது. உங்களுடைய செய்திகளை படிக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச செயல்பாடுகளை பகிர்ந்துக்கிறது வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு அம்சத்திலும் உங்களுடைய இணை, உங்களுடைய உறவில் இருக்கிறவர் ஈடுபடணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்கன்னா, அது காதல்ல இருக்கிறதுக்கு தெளிவான அறிகுறியாகும். கவனத்துக்கான இந்த ஏக்கம், உணர்ச்சி பூர்வமான நெருக்கம் உங்களுடைய துணையோட ஆழமான தொடர்பின் தேவையில வேரூன்றி இருக்குது. உங்களுடைய துணையை புரிஞ்சுக்கிறது மற்றும் ஏத்துக்கிறது. உண்மையான அன்பு அப்படிங்கிறது உங்கள் துணையை நீங்களே தெரிஞ்சுக்கிறத உள்ளடக்கி இருக்கு. அவங்களுடைய உணர்வு, மகிழ்ச்சி, தூண்டுதல்கள், எதிர்வினைகள், இது எல்லாமே மன்னிப்புக்கு அப்பாற்பட்டது. பரஸ்பர புரிதல், ஏற்றுக்கொள்றத மையமா கொண்டிருக்கு. ஒருவருக்கொருவர் இந்த ஆழமான அறிவு ஒரு வலுவான பிணைப்பை உருவாக்குது. பச்சாத்தாபம் ஆதரவோட சவால்களை வழிநடத்த உங்களை அனுமதிக்குது. தனிப்பட்ட வளர்ச்சி. அன்பு எப்பவுமே தனிப்பட்ட வளர்ச்சியை ஊக்குவிக்கணும். சில அம்சங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் முன்னால ஒரு இணையை தேர்ந்தெடுக்கிறது பரஸ்பர வளர்ச்சியை அனுமதிக்குது. நீங்க ஒரு புரிதலான ஆதரவான இணைய உங்களுடைய திறன்களுக்கும் உற்பத்தி திறனுக்கும் நீங்க பயன்படுத்தி உயர முடியும். நேர்மையான உணர்வுகளை வளர்க்கலாம். இது இந்த ஒரு பகிரப்பட்ட ஒரு சுமூகமான வளர்ச்சி தனிநபர்களுக்கு மட்டுமில்லாம உங்களுடைய உறவையும் பலப்படுத்துது. மற்ற விருப்பங்களை புறக்கணிக்குது. உங்களுடைய இப்போதைய உறவுல நீங்க திருப்தியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இயற்கையாவே மற்ற விருப்பங்கள்ல ஆர்வம் குறையும். இந்த கவனம் உங்களுடைய இணை மீது மட்டுமே இருக்கும். எங்கேயுமே அன்பை உணர்றது. காதல் எல்லைகளை தாண்டி புதிய வாய்ப்புகளுக்கு உங்களை கண் திறக்கும். அன்பை அனுபவிக்கிறது உங்களை எப்பவுமே தனியா இருக்கிறதுல இருந்து வெளியேற்றுது. உங்களுடைய கண்ணு நேர்மறையான கண்ணோட்டத்தோட உலகத்தை பார்க்க உதவுது. கவலை மற்றும் உற்சாகம். ஒரு புதிய உறவுடைய நிச்சயமற்ற தன்மை, தீவிரம், மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் தூண்டலாம்.
நீங்க விவரங்களை அதிகமா சிந்திச்சு உற்சாகமும் பதட்டமும் கலந்திருப்பதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அது உண்மையிலே அன்பை குறிக்கலாம். உங்களுடைய இணைய குறித்து அதிகமாக சிந்திக்கிறீங்க, அவங்கள பற்றி உற்சாகமாகவும் இருக்கிறீங்க, அவங்கள பற்றி பதட்டமாகவும் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு உண்மையான அன்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த உணர்ச்சிகரமாக ரோலர் கோஸ்டர் காதலில் இது சாதாரணமாக இருக்கக்கூடியது தான். ஒரே மாதிரியான பழக்க வழக்கங்கள், நடத்தை. உங்கள் இணையுடைய பழக்க வழக்கங்கள்னால பாதிக்கப்படுறது, இல்லை உங்கள்கிட்ட இருக்கிறத அவங்கள ஏற்றுக்கொள்ள தூண்டுறது பரஸ்பர பரிணாமத்தையும் ஒரு நல்ல ஈர்ப்புக்கு அடித்தளமாகவும் உதவுது. இந்த ஒரு விஷயம் உங்களுடைய பிணைப்பை வலுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இணைக்கிறதுக்கும் உதவுது. இது 2 பேருக்குமே தனிப்பட்ட வளர்ச்சி, நல வாழ்வில் பங்களிப்பை கொடுக்குது. அதனால இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே அவங்கள காதலிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இதை மாதிரி விஷயங்களை வளர்த்துக்கோங்க. வாழ்க காதல் வயத்துடன்.